தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சமீபத்திலே நான் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன். அதிலே ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக எலியேசரை அனுப்புகின்றார். அந்த எலியேசர் போய் ஒரு மணப்பெண்ணை ரெபேக்காளை ஆபிரகாமுடைய சொந்த உறவுக்காரர்கள் மத்தியிலே அவர் போய் அழைத்து வருகிறார். அதுதான் அந்த சம்பவம். இப்போ இதில் என்ன என்றால், அந்த வீடியோ கிளிப்பில் தேவ சித்தத்தை அறிவது எப்படி அப்படிங்கிறது அதுக்கு டைட்டில். அதுக்கு தான் இந்த உதாரணத்தை, இந்த கதையை, இந்த சம்பவத்தை அந்த ஊழியர் குறிப்பிடுகிறார். நான் ஒருத்தரை நான் குற்றம் சொல்வதாக அப்படியல்ல, நான் நிச்சயமாக யாரையும் குற்றப்படுத்தவில்லை. ஆனால் நான் என்ன தெரிவிக்கிறேன் இந்த வீடியோவில்னா, தேவ சித்தம் என்றாலே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு நன்மை, அதாவது அது ஒரு பெரிய ஒரு இன்பகரமான ஒரு விஷயம், நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பகரமான விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல சகோதரர்களே. வேத வாக்கியம் சொல்கிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, நாளைக்கு என்னை சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் சித்தம் நிறைவேறட்டும், என் விருப்பம் அல்ல, விருப்பம் நிறைவேறட்டும், சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்கு? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். அப்போது நொறுக்குதல் என்பது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். அப்போ துன்பத்தை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார், அதுவும் தேவ சித்தம்தான். ஆனால் இன்றைக்கி தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலே இந்த எலியேசர் சப்ஜெக்டை எடுத்து தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அதில் எலியேசர் மௌனமாக இருந்தார், அவர் காத்திருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சகோதரர்களே, நல்லா சிந்தித்து பாருங்கள். எலியேசர் நல்லா பார்த்தா அவர் சொந்தமாக ஒரு பிளான் போடுறாரு. இந்த துறவில் நான் நிற்கிறேன், இங்கே எந்த பெண் முதலாக வந்து அவள் தண்ணி எடுக்கும்போது, நான் போய் தண்ணி கேட்கும்போது அவள் எனக்கும் தண்ணி கொடுத்து உங்களுடைய ஒட்டகத்துக்கும் நான் தண்ணி கொடுக்கிறேன் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள்தான் என் தேவன் என்னுடைய எஜமானுக்கு நியமித்த பெண் என்று நான் நிச்சயித்துக்கொள்ள என்று சொல்லி தன் மனசுக்குள்ளே அவரே ஒரு பிளான் பண்ணுறார். இப்படி ஒரு பிளான் பண்ணி அந்த வார்த்தையை அவர் சொல்லி முடிக்கும் முன்பு ரெபேக்காள் வருவதாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இப்படி நம்ம தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு அது சரியான பாயிண்ட்டே அல்ல சகோதரர்களே. நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு திட்டம் போட்டு வச்சுக்கிட்டு இந்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கணும் என்பது தேவ சித்தமாகுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அது தேவ சித்தமே அல்ல. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இதுதான் உண்மையான தேவ சித்தம். கடவுள் சித்தம் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வந்திருக்க முடியாது. கடவுள் சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எந்த சம்பவமும் நடக்காது. கடவுள் சித்தம் இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது. உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. என் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு அடைக்கலான் குருவி கூட கீழே விழுவதில்லைங்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகையால் நம்ம தேவ சித்த அறிவது எப்படி என்று சொன்னால், கிட்டத்தட்ட 99% ஊழியர்கள் இந்த ஈசாக்கு அவர்களுக்கு போய் பெண் பார்க்குற சம்பவத்தை, எலியேசர் போய் பெண் பார்க்குற சம்பவத்தையே குறிப்பிட்டு அதை தவறுதலாக அதை வியாக்கியானம் பண்ணும்போது அது என்ன ஆகுது என்று பார்த்தால், தேவ சித்தம் என்றாலே ஜனங்க என்னென்னு எடுத்துக்கூட அது ஒரு பெரிய நன்மை, நம்ம இன்பத்தையே அனுபவிப்போம், அதுதான் நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தம். இன்னும் அப்படி இல்லை. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஞானி யோபு. அவர் சொல்கிறார், தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் அவரிடத்தில் துன்பத்தையும் தீமையையும் நாம் பெற வேண்டாமோ என்று சொல்கிறார். அதுதான் தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்தல். அதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆகையால் சகோதரர்களே, நாம் வேத வாக்கியங்களை நன்றாக கூர்மையாக கவனித்து அது தேவ சித்தம் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கருத்தை நான் தாழ்மையாக சொல்கிறேன். யாரையும் மீண்டுமாக குற்றப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. பாருங்கள், கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். அது பாடுகள் வழிதான் பரலோக வழி. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். செல்வ செழிப்போடு வாழ்கிறவன் ஐஸ்வர்யவான் ஒட்டகத்தின் காதில் ஊசி கூட நிலைஞ்சிரும். ஆனால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே நுழைய முடியாது. சம்பிரமமான வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிர்ப்பதமானது.
சம்பிரமமாக அனுதினமும் சம்பிரமமாக ராஜபோகமாக சுகபோகமாக வாழ்வது என்பது, இன்பகரமாக வாழ்வது என்பது ஆண்டவர் சித்தத்துக்கு எதிர்ப்பதமான செயல். எப்போதும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பவர்கள் எளியவர்களாக, தரித்திரர்களாக, எளிமை உள்ளவர்களாக, துன்பத்தை சகித்து கொள்கிறவர்களாக, பொறுத்து கொள்கிறவர்களாக தான் இருக்க வேண்டும். கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார். பாருங்கள், அவர் தரித்திரர் கூட சொல்ல முடியாது. தரித்திரர் பிச்சைக்காரர்கள் என்று சொல்வது கூட ஒரு வகையில் சொல்லலாம். ஆனால் அடிமைங்கிறது அது எல்லாத்தோட மோசமானது. அடிமைக்கு சுயமாக எதுவுமே செய்ய முடியாது. அதே போல் ஆண்டவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷர் சாயலாகி மரண பரியந்தம், அதாவது எந்த சாதாரண மரணம் அல்ல, சிலுவை மரண பரியந்தம், சித்திரவதை, அந்த மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அப்படி தாழ்த்தும் போது தான் தேவ சித்தம் நிறைவேறி அவருக்கு எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை பிதாவானவர் அவருக்கு கொடுத்தார். வானவர் பூதலோத்தர் பூமியின் கீழ் எல்லாருடைய முழங்கால் முடங்கத்தக்கதாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு தந்தருளினார். ஆகையால் தேவ சித்தம் என்பது நாம் எப்போவுமே இன்பம்தான் அப்படின்னு நாம் நினைக்கிறது ரொம்ப பெரிய தவறு சகோதரிகளே. நாம் செய்ய வேண்டியது நாம் செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக நம்ம அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும் தான். எதில் இருக்கணும்? துன்பத்தை சகிப்பதிலே அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். ஆகையால் தேவ சித்தம் என்பது பவுல் அப்போஸ்தலருக்கு போதிக்கப்பட்டது போல இன்பத்தையும் துன்பத்தையும் நிறைவையும் குறைவையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும். அதைத்தான் நாம் தேவனை அறிந்து தேவ சித்தத்தை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவது என்பது. சகோதரர்களே, சிந்தியுங்கள். நன்றி.